الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين وقال الله يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون وقال نبينا حبيبنا صلى الله عليه وآله وسلم إذا أراد الله بعبد خيرا استعمله قالوا يا رسول الله وكيف يستعمله قال صلى الله عليه وآله وسلم يوفقه لعمل صالح قبل موته أو كما قال صلى الله عليه وآله وسلم எல்லா புகழும் கஅபாவுடைய ரப்பான கிழக்குடைய மேற்குடைய ரப்பான குர்ஆனுடைய ரப்பான அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் ஹாத்தபுன் நபியின் கண்மணி நாயகம் முஹம்மத் முஜ்தபா ஹபீபுனா கரீமுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்துயர்ந்த அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கட்டளையை மதித்து கண்ணியமாக சங்கையாக நேர காலத்தோடு அல்லாஹ்வுடைய இறையில்லத்தில் சமூகம் அளித்திருக்கும் முத்தகீன்களே, சாலிஹீன்களே, அல்லாஹ்வுடைய நேசர்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று தடை செய்தார்களோ விளக்கினார்களோ அவற்றையெல்லாம் எங்களுடைய உடம்பில் கஃனுடைய புடவை சுத்தப்படுகின்ற வரைக்கும் முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலாவதாக அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சக்கராத்தில் தன்னுடைய கடைசி தருணத்தில் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள், தரத்து ஃபீக்கும் அம்ரைன், நான் இரண்டு விடயங்களை உங்களுக்கு மத்தியில் விட்டு செல்கிறேன். யாரெல்லாம் அவற்றை பற்றி பிடித்துக் கொள்வார்களோ, அதை கவனமாக ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்துக் கொள்வார்களோ அவர்கள் தன்னுடைய லைஃபில் வாழ்க்கையில் ஒரு போதும் வழி தவற மாட்டார்கள். அந்த இரண்டையும் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வார்களோ ஒரு போதும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி அடைய மாட்டார்கள். சொல்லிட்டு சொன்னார்கள், கிதாபுல்லாஹ், அதில் முதலாவது அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய சங்கையான குர்ஆன். இரண்டாவது சொன்னார்கள் வசுன்னதி, என்னுடைய வாழ்க்கை வழிமுறை. இந்த இரண்டையும் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தார்களோ அவர்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டார்கள். இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி தருணத்தில் பேசிய சில வார்த்தைகளை இமாம்கள், இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ், இன்னும் பல இமாம்கள் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாளில் கடைசியாக பேசிய சில வார்த்தைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். பொதுவாக ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் திருமணம் செஞ்சிட்டு முதலாவது இரவு, அந்த முதலாவது நாள் யாருக்கும் மறப்பது கிடையாது. அதற்கு பின்னால் 50 வருடம் வாழ்ந்தாலும் அந்த நாட்கள் மறந்திருக்கும். அவருக்கு செய்யப்பட்ட நிகா, அவருடைய அக்து, இது எப்பயும் வாழ்க்கையில மறக்காது. அதே போன்று ஒருவருடைய சக்கராத், கடைசி நேரத்தில் ஒருவர் மரணிக்கும் போது நடக்கக்கூடிய காட்சிகள், பேசிய வார்த்தைகளும், ஒரு வாப்பா சென்ன நசியத், ஒரு உம்மா கடைசி நேரத்தில் எப்படி மரணித்தா என்றதும் பிள்ளைகளுக்கு மறக்காது. அதே போன்று அல்லாஹுடைய தூதர் கடைசியாக பேசிய வார்த்தைகள், அதில் ஹஜ்ஜத்துல் வதா, தன்னுடைய கடைசி ஹஜ்ஜில் அல்லாஹுடைய தூதர் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள், தொழுகையுடைய விஷயத்தை மிகவும், அல்லாஹுடைய தூதர் தொழுகையுடைய விஷயத்தில் மிகவும் வலியுறுத்தி கட்டாயப்படுத்தி அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். கடைசி நேரம்
கான ஆகிரு கலாமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி வார்த்தைகள், தன்னுடைய ரூஹ் பிரிவதற்கு முன்னால் கடைசியாக அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய வார்த்தை அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ், தொழுகை தொழுகை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு கீழுள்ளவர்களுடைய விடயத்தில், அது மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய ஊழியர்களாக இருக்கலாம், உங்களுடைய பொறுப்புக்கு கீழால் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜத்துல் வதாவிலும் அல்லாஹுடைய தூதர் கடைசியாக பேசிய வார்த்தை தொழுகையை பற்றி, தன்னுடைய ரூஹ் பிரிவதற்கு முன்னாலும் அல்லாஹுடைய தூதர் பேசிய வார்த்தை தொழுகையை பற்றி. அல்லாஹுடைய தூதர் எமக்கு சுவர்க்கத்தை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனா அந்த அழகாக சொல்லப்பட்ட சுவர்க்கத்தை நானும் நீங்களும் திறக்க வேண்டும் என்றால் அதனுடைய கீயாக சிறப்பாக மிஃப்தாஹு ஸலாஹ், தொழுகையை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இந்த தீனுடைய இஸ்லாமுடைய ஆணிவேரை உமூது தீனுடைய ஆணிவேர் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அஸ்ஸலாஹ், தொழுகை என்று சொன்னார்கள். நாளை மறுமையில மனிதன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக மக்ஷருக்கு வரும் போது, ஆனால் கேள்வி கேட்கப்படும் போது கலிமா சொன்ன ஒவ்வொருவரிடத்திலையும் முதலாவதாக அல்லாஹ் விசாரிப்பது, கேட்கக்கூடிய கேள்வி தொழுகையை பற்றித்தான். அதற்கு பின்னால தான் மனிதனிடத்தில் அனைத்து கேள்விகளும் கேட்கப்படும். கண்ணியமான சகோதரர்களே, நான் இதை ஏன் சொல்றேன் என்றா, நாங்கள் ஒவ்வொருவரும் 20 வருடம் 30 வருடம் 40 வருடம் 90 வருடம் 10 வருடம் என்று தொழுகிறோம். இதுவரைக்கும் நான் தொழுத தொழுகை சரியா, நான் தொழுத தொழுகை சரியா, தொழுவது முக்கியம் அல்ல, தொழுகின்ற தொழுகை சரியா, தொழுகை கடமை கட்டாயமாக தொழுதுதான் ஆக வேண்டும். ஆனால் நான் தொழக்கூடிய தொழுகை, மஸ்ஜிதுக்கு வந்து தொழக்கூடிய தொழுகை ஒரு முனாஃபிக்குடைய தொழுகையா, அல்லது ஒரு நரகவாதியுடைய தொழுகையா, அல்லது சுவனவாதியுடைய தொழுகையா? குர்ஆன் இந்த 3 வகையான மக்களுடைய தொழுகையும் பேசியிருக்குது. 3 வகையான மக்களுடைய தொழுகை பற்றியும் பேசியிருக்கிறது. சில மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் வியாபாரத்தை படிப்பார்கள். சில மக்கள் ஒவ்வொரு விடயத்தையும் டிரைவிங்க படிப்பது போல, ஒவ்வொரு விடயத்தையும் கற்றுக்கொள்வது போல கற்காமல் செய்யக்கூடியது 2 விஷயம். அதுல ஒன்று தொழுகையை யாரும் ஸ்பெஷலாக ஒரு கிளாஸ் போய் ஒரு ஆலிம் கிட்ட இல்ல நல்ல தொழுகையுடைய சட்டம் தெரிஞ்சவர் கிட்ட போய் நாங்க யாருமே தொழுகையை படிச்சது கிடையாது. தொழுகையை போய் ஒருபோதும் கற்றுக்கொண்டது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவர் கலிமா சொல்லிவிட்டால் முதலாவதாக அவருக்கு கற்றுக் கொடுப்பது, வாயால அல்ல செயல் ரீதியாக படித்து கொடுப்பது தொழுகையை பற்றி. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினர்களே, இந்த தொழுகைய கவனமாக கேளுங்க. இந்த தொழுகைய அல்லாஹ்வுடைய தூதர் சில மிருகங்களோட, சில அனிமல்களோட ஒப்பிட்டு சொன்னார்கள். சில மக்களை சில மிருகங்களோட, தொழக்கூடிய மக்களை சில மிருகங்களோட, அதாவது கம்பேர் பண்ணி சொன்னார்கள். ஃபாக்ஸோட கம்பேர் பண்ணினார்கள், ஓநாயோட, காகத்தோட ஒப்பீடு செய்தார்கள், நாயோட ஒப்பீடு செய்தார்கள், அதே போன்று கழுதையோட, குரங்கோட, அதே போன்று சில மிருக ஒட்டகத்தோட, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் தொழக்கூடிய சில மக்களை சில அனிமல்களோட, சில ஹயவானாத்துகளோட கம்பேர் பண்ணார்கள். ஏன்? உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாக்ஸ போல நிறைய போல தொழுகையில திரும்பவானம். சில மக்களுடைய தலை இருக்குது, அல்லாஹ் மன்னிக்கோடும், குறையாக பேசல திருத்திக் கொள்வோம். சிசிடிவி கேமராவை விட அவங்களோட தலை மிக பாஸ்டாக திரும்பும். தக்பீர கட்டினாலும் எல்லாரையும் பார்ப்பாங்க, அவர் என்ன செய்யறாரு, இவர் என்ன செய்யறாரு, தொழுகையில மற்றவர்களை கவனிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நிறைய போல உங்களோட தலையை திருப்பவானம். தக்பீர் கட்டினதுக்கு பின்னால உங்களோட தலைய நிறைய போல அங்கும் இங்கும் பார்க்கவானம். சில பெண்கள் வீட்டுல தொழும் போது கூட தக்பீரை கட்டிட்டாங்கன்றா சில நேரங்கள்ல அந்த நாடகம் முடிஞ்சிடும் என்று பயம். ஒரு சைட்ல ஃபாத்திஹா ஓதுறது, ஒரு கண்ணால நாடகத்தை பார்க்கிறது, பயம். சில நேரத்துல கிச்சன்ல ஏதாவது வச்சுட்டு வந்திருப்பாங்க, ஆனா தக்பீர்ல தான் இருப்பாங்க, அவனோட கண்கள் எல்லாம் இருக்கும். நான் கேஸ் ஆன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அவனை போட்டுட்டு வந்திருக்கிறேன், என்ன நிலைமையிலயோ தெரியா, தலையை திருப்பி திருப்பி பார்ப்பாங்க. அதை விட நல்ல கிச்சனே முசல்லாவா ஆக்குறது. அவங்களோட கிச்சனையே முசல்லாவாக்கினாங்க, ஈஸி. தலையை திருப்புறது கூடாது. 2வது அல்லாஹ்வுடைய குரங்க போல, மங்கிய போல, நாய போல உட்காரவானம் தொழுகையில. நானும் நீங்களும் சில நேரங்களில் தொழுகையில் உட்காரலாம், ஆனா ஏண்ட இருப்பு அந்த நாயுடைய இருப்பா குரங்குடைய இருப்பா தெரியாது. ஏன்? படிக்கல நாங்க தொழுகைய. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க,
ரெண்டு சுஜூதுக்கு மத்தியில நீங்க உட்காரும் போது நாய போல குரங்க போல உட்காரவான. அது எப்படி மிம்பர்ல செஞ்சு காட்டலாம். யாராவது எனக்கு அந்த தொழுகையை படிக்கணும் விருப்பமா தாராளமாக வாங்க, தொழுகையை கற்றுக்கொள்ளலாம். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காகத்தை போலையும் கோழிய போலையும் நீங்க தொழவான. சில மக்கள் மாஷா அல்லாஹ் இந்த கிளாக்ல ஓடக்கூடிய அந்த டைமிங்கை விட மிக ஃபாஸ்டாக தொழுவாங்க, அதை விட மிக அவசரமாக. அவங்க என்ன தொழுதாங்க அவங்களுக்கே தெரியா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யாருடைய இடுப்பு தொழுகையில நேராக இல்லையோ அவர் எத்தனை ரக்காத் தொழுதாலும் பிரச்சனை இல்ல, அல்லாஹ் அந்த தொழுகையை கபூல் செய்யவே மாட்டார். சில மக்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ற போல சுஜூத்ல இருப்பாங்க, அவசரமாக தொழுவாங்க. ருக்கு சுஜூத் அவசரமாக இருக்கும். கோழியும் காகமும் ஒரு நாளும் தீன போட்டா எந்த அளவுக்கு அவசரமாக சாப்பிடுமோ அந்த அளவுக்கு அவசரமாக சில மக்கள் தொழுவாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மிக முக்கியமான ஒன்று, நீங்க சுஜூதுக்கு போகும் போது ஒட்டகத்தை போல உட்காரவான. நீங்க நேராக நின்று தொழுகைக்கு சுஜூதுக்கு போகும் போது ஒட்டகத்தை போல சுஜூதுக்கு போகவானோம். அதே போல நீங்க சுஜூத் செய்யும் போது கழுதைய போல சுஜூத்ல இருக்கவானம், டொங்கிய போல நீங்க சுஜூத்ல இருக்கவானம். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு ஹதீஸும் எங்களுக்கு சொல்லி தொழுகையுடைய விஷயங்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யாரு இமாம் ருக்கூல இருந்து எழும்புவதற்கு முன்னால அவர் இமாமுக்கு முன்னால எழும்பி விடுவாரோ அவருடைய தலைய அல்லாஹ் கழுதையாக மாற்றட்டும். பதுவா செஞ்சார்கள் தொழுகையுடைய விஷயத்துல, லான செய்தார்கள். அவருடைய தலையை அல்லாஹ் கழுதையாக மாற்றணும். இப்படி அல்லாஹ் அவருடைய தூதர் தொழுகையுடைய சில சில விஷயங்களை சில மிருகங்களோட சில அதாவது ஹயவானாத்துக்களோட ஒப்பீடு செய்தார்கள். நான் இதை ஏன் சொல்றேன்டா, தொழுகிறோம், அது எப்படி தொழ வேண்டும் என்று நாங்க இன்னும் சரிவர படிக்கல. ஏன்னா அந்த மஸ்ஜிதுடைய இமாமாக இருக்கிறேன், நான் பல மக்களுடைய பல வகையான தொழுகைகளை பார்க்கிறேன். ஒவ்வொருவரும் பல வகையாக தொழுதுட்டு போறாங்க. ஆனா கேட்டவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மாத்திரம் எப்படி தொழ வேண்டும். சிலவர்களுக்கு சொன்னா பிடிக்குது இல்ல, சிலவர்களுக்கு அவருடைய தவறுகளை சொன்னா அது ஒரு அருவருப்பாக இருக்குது. நான் எவ்வளவு காலம் தொழுகிறேன், ஏந்த தொழுகையை நீங்க சரி செய்ய வாருங்களா? இல்ல, ஏந்த தொழுகையை பார்க்கணும், ஏந்த தொழுகையில் இருக்கக்கூடிய வைரஸ்களை இல்லாமக்கணும், ஏந்த தொழுகையுடைய ருக்கு சுஜூத் இஅ்திதால் அத்தஹியாத் இதெல்லாம் நான் செய்யறது சரியா? நான் சில மக்கள் கஷ்டப்பட்டு தொழுறாங்க, பஜார்ல இருந்து அவங்களோட கடையை விட்டுட்டு வீட்டுல இருந்து மனைவியை விட்டுட்டு மஸ்ஜிதுக்கு வாராங்க. நாளைக்கு அதே தொழுக எங்களோட வீட்டுல பழைய உடுப்பொண்டு இருந்து அதை எப்படி தூக்கி வீசுவோமோ அதே போல அல்லாஹ் சில மக்களுடைய தொழுகையை தூக்கி வீசிடுவார். கஷ்டப்பட்டு 20 வருடம் 10 வருடம் 30 வருடம் தொழுத தொழுக எங்களோட கண் முன்னால் அல்லாஹ்வினால் எறியப்படும், வீசப்படும். கண்ணியமான சகோதரர்களே, தொழுகையுடைய ஒவ்வொரு சப்ஜெக்டையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகாக சிம்பிளாக லேசாக கற்று தந்தார்கள். உதாரணமாக சரியான பசியாக இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பசியோட தொலை வரவான, பசியோட சாப்பாடு ரெடியாக இருக்குது. இப்ப நீங்க தக்பீரை கட்டினா உங்களோட மைண்ட்ல இருக்கும், அங்க டேபிளுக்கு மேல வச்ச சாப்பாடு தான் உங்களோட மைண்ட்ல இருக்கும், நீங்க பசியோட தொலைவான. அதே போன்று சில மக்கள் இருப்பாங்க, 2வது ரக்காத் 3வது ரக்காத்த அதாவது இமாம் ஜமாத்தோட சொல்லுவாங்க, கடைசி ரக்காத்துல கொஞ்சம் வாஷ்ரூம் போக தேவை வருவது அவருக்கு விளங்குது, அதனுடைய மாற்றங்கள் விளங்குது. அப்பையும் அவர் என்ன செய்யறாரு, மிகவும் கஷ்டத்தோட அதை கட்டுப்படுத்தி தொழுகிறாரு. ஏன்? இமாம் ஜமாத் மிஸ் ஆகிடும், அந்த தொழுகை கபூல் இல்ல. நீங்க வாஷ்ரூமுக்கு போக தேவை வந்தா தக்பீரை விட்டுட்டு போங்க, வாஷ்ரூமுக்கு டாய்லெட்டுக்கு போங்க. உங்களுக்கு டாய்லெட் என்று வரும் போது தொழுகையில முக்கியம், டாய்லெட்டுக்கு போறதுதான் முக்கியம். பசியோட தொழு வரவானம். அப்படி என்றா தொழாமிருக்கிறதுல நல்ல பசி என்று சொன்னா நீங்க முதலாவது சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதுக்கு பின்னால தொழுகைக்கு வாங்க. உங்களுக்கு வாஷ்ரூமு போகணும் என்றா வாஷ்ரூமு போய் வாங்க. வெள்ளப்பூடு வெங்காயம் சாப்பிட்டுட்டு தொழுகைக்கு வரவான, பச்சையாக சாப்பிட்டுட்டு வரவான. வெள்ளப்பூடு வெங்காயம் சாப்பிட்டுட்டே நீங்க தக்பீருக்கு வரவானம் என்றா, நான் கோலிப்பை பத்தி சிகரெட்டை பத்தி பீடியை பத்தி இதெல்லாம் நான் பேசல. வெங்காயம் வெள்ளப்பூடே சாப்பிட்டுட்டு சப்ல வந்து உட்காரவானம் என்றா மற்ற பொருட்களை பத்தி நான் பேசல. அன்பானவர்களே, அதே போல வுது எடுத்துட்டு ஓடி வரவான. சிலவங்க ரகாத் மிஸ் ஆகிரும் என்று சொல்லி தொழுகைக்காக வுது எடுத்துட்டு ஓடி வருவாங்க. நீங்க ஓடி வாரதினால ஒருவர் சாதாரண எந்த அளவுக்கு உலமாக்கள் சொல்றாங்கடா, நீங்க ஓடி வரும் போது கீழே விழுந்து மௌத்தாகிட்டீங்க, ஷஹீத் இல்ல, அது தற்கொலை. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் வானம் என்ற ஒரு செயலை நீங்க செஞ்சு மௌத்தாகிறீங்க. அந்த ரகாத் மிஸ்ஸாவினாலும் பிரச்சனை இல்ல, நீங்க அமைதியாக வாங்க.
இப்படி தொழுகையுடைய ஒவ்வொரு சப்ஜெக்டையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்கள். அதே போல ஒருவர் பிரயாணத்தில் இருக்கும் போது எப்படி தொழுகிறது, பிரயாணத்தில் பிளைட்ல இருக்கிறாரு, ட்ரெயின்ல இருக்கிறாரு, பஸ்ல இருக்கிறாரு, அவருடைய சொந்த வாகனத்தில் இருக்கிறாரு, எப்படி கிபிலாவை பார்க்கணும், எப்படி தொழணும், எப்படி சுருக்கணும், எப்படி சேர்க்கணும். சில எந்த அளவுக்கு மக்கள் விளங்கியிருக்கிறாங்கண்டா, மணப்பெண்ண கல்யாணத்துக்கு மகளை ரெடியாக்கணும், மாப்பிள்ள ரெடியாகணும், அதனோட மகரிபையும் இஷாவையும் என்ன செய்யறாங்க, சேர்த்து தொழுறாங்க. எனக்கு தொழு வந்து கேட்டார், ஹசரத் நான் ரெடியாகணும், அதனால மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழலாமா? நீங்க ரெடி ஆகுறதுக்கு 80 கிலோமீட்டர் போறீங்களான்னு கேட்டார். வாகனத்துல 80 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி கொண்டே போய் ரெடி ஆகுறாருன்னா பிரச்சனை இல்ல, மகரிபே மிஷாவும் அவருக்கு சேர்த்து தொழலாம். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வெட்டிங் ஹாலுக்கு போறதுக்கு சேர்த்து சுருக்கி தொழுறாங்க. கண்ணியமான சகோதரே, அதே போல மழை பெஞ்சா எங்க நாட்டில் இந்த சுன்னத் அமல்படுத்தப்படுறதே இல்ல, சில மஸ்ஜிதுகளை தவிர. உதாரணமாக மகரிபுக்கு தொழுகைக்கு வாரம் சரியான மழை பெய்யுது, லுஹருக்கு மஸ்ஜிதுக்கு வாரம் சரியான மட்டும் மழை பெய்யுது, அந்த மழை நிக்காத ஒரு மழையாக இருக்குது. அப்படியான நேரத்தில் மார்க்கம் அனுமதி தந்திருக்குது, வீட்டுல அல்ல மஸ்ஜிதுல. லுஹரோட உங்களுக்கு அசர் என்ன செய்யலாம், முற்படுத்தி தொழலாம். மகரிபோட இஷா உங்களுக்கு முற்படுத்தி தொழலாம். இந்த சட்டத்தை நாங்க மஸ்ஜிதுகளை செஞ்ச நாட்டுல அது மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஏன் செய்யப்படுவது இல்ல. இஸ்லாம் தொழுகையை லேசாக்கி இருக்குது, கஷ்டமாக்கல்ல. அது லேசாக பெய்யக்கூடிய மழை அல்ல. சில இடங்கள்ல ஜன்னலை திறந்து பார்ப்பாங்க, லேசாக கொஞ்சம் தூரினாலும் சேர்த்து தொழுதுடுவாங்க. அத மார்க்கம் சொல்லல. கடுமையான மழை, சஹாபாக்கள் மஸ்ஜிதுக்கு வந்தா இருள போய் வரையலாம், உடம்பெல்லாம் அவங்களோட பேராகிடும், எங்க நஜீஸ். இப்படியான ஒரு கட்டம் வரும் போது மழை பெஞ்சா தொழுவதற்கு ஒரு சட்டத்தை மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்குது. அதே மாதிரி யுத்தம், போல இருக்கிறாங்க சஹாபாக்கள், இப்ப யோசிக்கிறாங்க எப்படி தொழுகிறது. குர்ஆன்ல சொல்லப்படுவது, நீங்க போல இருந்தாலும் நடந்து நடந்து ஓடி ஓடி பிரயாணத்துல ஒட்டகத்துல போய் போய் யுத்தம் செஞ்சு செஞ்சு தொழுவுங்க. எப்படி தொழணும், யுத்தத்துல இருந்தா நாங்க அது லைஃப்ல கண்டே இருக்க மாட்டோம். சில நேரங்கள்ல நான் நினைக்கிறேன் சில பேஜுகள்ல அந்த தொழுக முறை போட்டிருப்பாங்க. யுத்தத்துல இருந்தா இமாம் ஜமாத் எப்படி செய்யறது, முன்சப்ல இருக்கிற ருக்கு செய்யற நேரத்துல பின்சப்ல இருக்கிற தக்பீர்ல இருப்பாரு, முன்சப்ல இருக்கிறவர் சுஜூதுக்கு போகும் போது பின்சப்ல இரண்டாவது சப்ல இருக்கக்கூடியவர் ருக்கூல இருப்பாரு. இது தொழுற ஒரு முறை. யுத்தத்துல இருந்தா எப்படி தொழுகிறது, அந்த முறையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு. அதே போல ஒருவர் நோயாளியாக இருக்கிறார், அவர் ஹெல்த் ரீதியாக எல்லா வகையிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, இப்படியானவர் எப்படி தொழுகிறது. கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, அவ்வளவு ஷைஇன் யுர்ஃபஉ மின் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துல முதலாவது எடுக்கப்பட்டது தெரியுமா, தொழுகையுடைய குஷு. தொழுகையுடைய இந்த உம்மத்துல தொழுகையுடைய குஷு எடுப்பட்டுடும். நான் நேத்து கூட எங்க மஸ்ஜித்ல லுஹருக்கு பின்னால் ஏலாம் பண்ண, ப்ளீஸ் பண்ணி தொழுற நேரத்தில் உங்களோட மொபைல் போனை முன்னால வைக்கவானம், உங்களோட கார்கிய முன்னால வைக்கவானம். ஏன் தெரியுமா, நீங்க உங்களோட மொபைலையும் உங்களோட கார்கியையும் ஏதாவது ஒரு பொருளை முன்னால வைப்பீங்க, பக்கத்துல தொழுறவர் ஒரு நேரம் அதை பார்த்து அதை சிந்திச்சு, இது ஐபோனா, இது என்ன புதுச வந்த மொட்லா, பழைய மொட்லா, இது அப்டேட் ஆகுற, அவரை யோசிச்சு அவருடைய தொழுகை பாத்தில் ஆகிடும். அந்த பாவத்தை நீங்க தொழுதுட்டு சுமந்துட்டு போகணும். சஹாபாக்கள் வாழத்தான் வச்சாங்க யுத்தத்துக்கு போறதுனால. நாங்க வாகனத்துல வச்சுட்டு வரலாம் இல்ல, பொறுப்பாக சில மக்கள் இருக்கிறாங்க, மஸ்ஜிதுக்கு வரும் போது மொபைல் எடுத்து வர மாட்டாங்க. நாங்க சில நேரங்கள்ல முன்னால வைக்கும் போது பல மக்களுடைய தொழுகை பாத்தில் ஆகுது. சில நேரங்களில் சில பிள்ளைகள், சில வாலிபர்கள் டிஷர்ட் உடுத்து வராங்க, டிஷர்ட்டுக்கு பின்னால அல்ஹம்துலில்லாஹ் ஒயிட் போர்ட் மாதிரி நிறைய எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்குது. அதற்கு பின்னால் உள்ள சஃப்ல வாசிக்கிறார், என்ன வேர்ட், என்ன போட்டிருக்கிறது, என்ன எழுதியிருக்கிறது, அவருடைய தொழுகையும் பாத்தி. கண்ணியமான சகோதரர், இப்படி தொழுகையுடைய ஒவ்வொரு சப்ஜெக்டையும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்தார்கள். ஒரு முறை ஒரு சஹாபி வருகிறார், தொழும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்க தொழல திருப்பி தொழுங்க. அந்த சஹாபி மீண்டும் போய் தொழுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஸல்லி ஃபஇன்னக லம் துஸல், நீங்க தொழல. மூணாவது முறையும் தொழுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க தொழல திருப்பியும் தொழுங்க. கடைசியாக சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு தொழ தெரியாது, எப்படி தொழணும், எனக்கு தொழ தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஒரு சஹாபி தொழும் போது அவருடைய தொழுகையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க தொழல திருப்பி தொழுங்க என்று சொன்னாங்க என்று சொன்னா, நானும் நீங்களும் தொழக்கூடிய தொழுகைய அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தாங்க என்றா தொழல் என்று சொல்ல மாட்டாங்க, தொழுகையே பாத்தில் என்றுவாங்க. எங்களுடைய ருக்கு, எங்களுடைய சுஜூத், எங்களுடைய அசிதால், தொழுகையுடைய ஒவ்வொரு உறுப்பும் அதை எப்படி வைக்கணும்,
சுஜூத்ல எப்படி கைய வைக்கணும், ருக்கூல எப்படி கைய வைக்கணும், தக்பீர்ல இருக்கும் போது பார்வை எங்க இருக்கணும், ருக்கூல விரல்கள் எப்படி வைக்கணும், சுஜூத்ல விரல்கள் எப்படி இருக்கணும், இப்படி தொழுகையுடைய பல சட்டங்கள் இருக்குது. ஆனா நாங்க படிக்கல, நாங்க கேட்கவும் இல்ல படிக்கவும் இல்ல, ஏதோ ஒரு அமைப்புல தொழுகிறோம். கண்ணியமான ஷோல், உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்கு முன்னால் ஒரு சப்ஜெக்ட் தான் வுது. இங்க நிறைய கம்பெனிஸ்ல நிறைய ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய வாலிபர்கள் இருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் நிறைய வாலிபர்கள் கேட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாங்க வுது செய்யறோம் ஆபீஸ்ல, ஆனா கால மஸ்ஹல் செய்யறோம். கால என்ன செய்யறோம்? மஸ்ஹல் செய்யறோம். கால லேசா தண்ணி எடுத்து மஸ்ஹல் செய்யறோம். எதை மஸ்ஹல் செய்றீங்க? எதை தடாவுறீங்க? எங்கட ஷூக நாங்க மஸ்ஹல் செய்யறோம், இல்ல சொக்ஸ மஸ்ஹல் செய்யறோம். யாரு பத்துவா தந்தது? யாருக்கிட்ட கேட்டீங்க? இல்ல மார்க்கெட்ல அனுமதி இருக்குதுன்னு நினைச்சு செய்யறோம். இல்ல ஹஸ்பண்ட் எங்கட பாத்ரூம் வெஸ்டர்னாக மாறிட்டு, வெஸ்டர்ன் டாய்லெட், பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட்டாக ஆகிறதுக்காக மார்க்கெட்டை வெஸ்டர்னாக மாத்தேலா? டாய்லெட் வெஸ்டர்னாக மாறினதுக்காக வேண்டி ஹதீஸையும் குர்ஆனையும் மதக்கேட்டது போல மாத்தேலா? ஆனா நிறைய பேர் தொழுகிறாங்க, ஆனா அவங்களுக்கு விளங்குது இல்ல எங்கட தொழுக பாத்தில் என்று. கேட்டா சொல்லுவாங்க, இல்ல சொக்ஸ வந்து மஸ்ஹல் செய்யறதுக்கு ஆதாரம் இருக்காது, அது ஹுஃபும் ஜபீராவும். அது ஹுஃப் என்ற ஒரு சட்டம் இருக்குது. எந்த சொக்ஸுக்கு மேல தண்ணியை தடாவலாம், எப்ப தடாவலாம், அது எத்தனை நாள் போட்டிருந்தா தடாகலாம், மஸ்ஹல் செய்யலாம். அது ஜபீரா, ஹுஃபுக்கு மேலால போடக்கூடிய அந்த ஜபீரா கூடிய சொக்ஸ், அந்த அமைப்புல ரதரால் இருக்கக்கூடியது, இதற்குத்தான் மஸ்ஹல் செய்ய அனுமதி இருக்குது. நாங்க போடக்கூடிய ஷூவுக்கும் நாங்க போடக்கூடிய சொக்ஸுக்கும் மஸ்ஹல் செய்யலாம். ஒரு சஹாபி வாராரு, அல்லாஹ்வுடைய தூதர் அஸ்ருடைய வக்து கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்க. இவர் என்ன செய்யறாரு? வுது எல்லாம் செஞ்சுட்டு முகத்தை கழுகி 2 கைகளையும் கழுகி விட்டு தலையை மஸ்ஹல் செஞ்சுட்டு தண்ணீரை தொட்டு காலை தடாவுறாரு, மஸ்ஹல் செய்யறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்றாங்க, வைலுல் லில் அஅகாப், இந்த 2 காலும் நரகத்துக்குரிய கால் என்றாங்க, சாபமிட்டாங்க. அதாவது கால மஸ்ஹல் செய்யவானம், கால கழுகிக்கோங்க. இது நீண்ட ஒரு பாடம். இப்படியானவங்க என்ன செய்யலாம்? இப்ப ஆபீஸுக்கு வாரீங்க, இப்ப எங்களுக்கு அங்க வெஸ்டர்ன் டாய்லெட், இப்ப அங்க கால கழுகையலா, சிங்க்ல வச்சு கால கழுகினா டாய்லெட் அங்க தண்ணி ஆகிடும், பின்னால மாற்று மத இனத்தவர்கள் இருக்கிறாங்க, என்ன செய்யலாம்? அதுக்கு மார்க்கத்தில் என்ன அனுமதி இருக்குது? இதை தேடி படிக்கணும். அது இங்க பேசலாம், நீண்ட ஒரு சப்ஜெக்ட். நான் இந்த குத்பாவுல தொடர் பார்க்க போறேன். மிக முக்கியமான ஒரு தலைப்பு. தொழுகையுடைய சப்ஜெக்ட்களை சொல்லிக் கொண்டு வாரன். நாங்க தக்பீர் கட்டினதுக்கு பின்னால தொழுகையுடைய 19 ஃபர்து இருக்குது. தக்பீர் கட்டும் போது தொழுகைக்கு 19 ஃபர்து இருக்குது. இந்த தொழுகையுடைய 19 அர்கான்ல ஒரு ஃபர்து மிஸ் ஆகினாலும் அவருடைய தொழுகை கபூல் ஆகாது. தொழுகை கபூல் ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்குது. தொழுகையுடைய ஃபர்து ஒன்று மிஸ் ஆகிட்டா அவருடைய தொழுகை கபூல் ஆகாது. அதே போன்று தொழுகையுடைய உதாரணமாக தக்பீரை கட்டும் போது கூட ஃபிக்ஹ் எடுத்தா தக்பீரை கற்ற இடத்துல 16 ஷரத்து இருக்குது. ஒரு தக்பீரை கட்டும் போது 16 ஷரத்து இருக்குது. எங்களுக்கு ஒரு ஷரத்தும் தெரியா. இதை நாங்க படிச்சு கொள்வோம், எங்கட தொழுகையை சீராக்குவோம். தொழுகையுடைய ஒரு வகுப்பை வச்சு நாங்க தொழுகிறது எப்படி என்றதை கற்றுக்கொள்வோம். கண்ணியமான ஃபாத்திஹா ஓதுறோம். ஃபாத்திஹாவுடைய ஷரத்துகள் 10 ஷரத்துகள் இமாம்கள் எழுதியிருக்கிறார். அந்த ஷரத்துல ஒன்று மிஸ் ஆகினாலும் ஃபாத்திஹா கபூல் ஆகாது. சுஜூதுக்கு போறோம், சுஜூதுடைய 7 சட்டங்களை வகுத்திருக்கிறாங்க. இப்படி தொழுகையுடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்குது. எப்படி கையை வைக்கிறது, காலை வைக்கிறது, எங்க பார்க்கணும். இப்ப கண்ணியமான சகோதரர், இந்த தொழுகையுடைய சப்ஜெக்ட்ல ஆக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் அல் கியாமு அலல் காதிர் ஃபில் ஃபர்ல். ஃபர்லான தொழுகையில ஒருவர் நின்று தொழுகிறது. ஃபர்லான தொழுகையில ஒருவர் நின்று தொழுகிறது. இது தொழுகையுடைய ஃபர்ல்ல ஆக முக்கியமான ஃபர்ல். நான் இந்த இடத்துல யாரையும் கை நீட்டல, நீங்க யாரையும் கை நீட்ட வேண்டிய தேவையும் இல்லை. ஏனென்றா மார்க்கத்துடைய சில சட்டங்களை படிப்போம். இது ஹஸ்ரத் அவருக்கு சொன்னாரு, நல்ல கொடுத்தாரு, இவருக்கு நல்ல வானம். இது யாருக்கும் மிம்பர் கொடுக்கக்கூடிய இடம் அல்ல, இது எடுத்துக்கொண்டு போற இடம். நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு படிச்சுட்டு போற இடம் தான் மிம்பர். இதை யாரையும் தாக்குறது, யாருடைய குறை சொல்ற இடம் அல்ல. உண்மைய ஹக்க அது சொல்லிக் கொடுக்கிறது மிம்பருக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த ஆலிமுடைய பொறுப்பது யாராக இருந்தாலும். இப்ப நிறைய மஸ்ஜிதுகள் எப்படி மாறுதுண்டா, மாற்று மத இனத்தவர்களுடைய மதஸ்தலங்களை போல மாறிக்கொண்டு வருவது. ஷியா கல்ச்சர் மாறிக்கொண்டு வருவது, கதிரியுடைய கல்ச்சர் மாறிக்கொண்டு வருவது. எல்லா மஸ்ஜிதுகளையும் வர வர சஃப்புல ஷியா கூடிக்கொண்டே போகுது. முன்சப்புடைய முக்கியத்துவம் இழந்து கொண்டு போறோம், முன்சப்புடைய கண்ணியத்தை இழந்து கொண்டு போறோம்.
இன்னைக்கு ஒவ்வொரு மஸ்ஜித் எடுத்தாலும் மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஏதோ கல்யாண ஹோலுக்கு வர மாதிரி ஒரு எண்ணம். ஏன்னா அப்படிதான் சியா போடப்பட்டிருக்கிறது எல்லா மஸ்ஜிதுகள்லையும். கண்ணியமான சகோதரர்களே, இதா கும்தும் இல ஸலா, தொழுகைக்கு நீங்க நாடினா, தொழுகைக்கு எழும்பினால், தொழ நினைச்சா, நீ குர்ஆன் என்ன சொல்லுது? தொழுகையை நின்று தொழுங்க. வகூமு லில்லாஹி கானிதீன், இந்த ஆயத்தை கவனமாக யாபம் வச்சுக்கோங்க ஒவ்வொருவரும். சில நேரங்களில் தெரியாம உட்கார்ந்து நாங்க கதிரையில சியால தொழலாம், தெரியாம செஞ்சிருப்போம். யாரு கதிரையில உட்காரலாம், இந்த குத்துபாவுக்கு பின்னால முடிவு செய்வோம். ஒவ்வொரு உள்ளத்துல கை வைப்போம். நான் கதிரையில உட்கார்ந்து தொழுவதற்கு தகுதியானவரா இல்லையா? இதற்கு பின்னால் அந்த சியாவை ஒதுக்கி வச்சிடுவோம். தகுதியா? அல்ஹம்துலில்லாஹ், மார்க்கத்துடைய ஷரியாவுடைய அடிப்படையில அனுமதி இருக்குதா? நான் கதிரையில் உட்கார்ந்து சியால உட்கார்ந்து தொழுவோம். அனுமதி இல்லையா? சியாவை ஓரமாக்கிடுவோம். குர்ஆன் சொல்லுது வகூமு லில்லாஹி கானிதீன், நீங்க அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து தொழுகையில கட்டுப்பட்டு நின்று தொழுங்க. கியாம், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பம் ஒரு மனிதன் நின்று தொழுகிறது. எந்த அளவு என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் உடைய காலத்துல சியா இல்லைன்னு யாருமே சொல்லிடவானம். புகாரி முஸ்லிம்ல சில ஹதீஸ்கள் வருவது, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல அதாவது டைனிங் டேபிள் கூட இருந்திருக்குது, டைனிங் டேபிள் சியா இருந்திருக்குது. ஆனா எந்த ஒரு சஹாபியும் சியால தொழுது இல்ல. எந்த ஒரு சஹாபியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய கால் காயப்பட்டு விழுந்து காயப்பட்டிருக்குது. இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்றாங்க 876வது ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கீழே உட்கார்ந்து தான் தொழுதாங்க, கீழே உட்கார்ந்து தொழுதாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடுமையான நோய், அவருடைய வஃபாத்துக்கு முன்னால நோய், கீழே உட்கார்ந்து தான் தொழுதாங்க. கட்டில இருந்தாங்க, ஆனா கீழே உட்கார்ந்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதாங்க. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு மூலவியாதி, எனக்கு பவாசீர் இருக்குது, மூலவியாதி இருக்குது, என்ன செய்ய? நின்று தொழ முடியுமா? தொழுங்க. முடியாதா? கீழே உட்கார்ந்து தொழுங்க. முடியாதா? படுத்து கொண்டு தொழுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அங்க செய்யாம மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி தொழுங்க. நான் குத்தமாக சொல்லல. இன்றைக்கு நாங்க வரக்கூடிய தலைமுறையை வெக்கத்துக்கு உண்டாக்கிடப்படாது. வளரக்கூடிய தலைமுறை இன்னைக்கு சில மக்களுக்கு கீழே உட்கார்ந்து தொழ முடியுமானா வெக்கம். யாருமே கீழே உட்கார்ந்து தொழல, நான் இப்படி கீழே உட்கார்ந்து தொழுகிறது. எல்லாருமே சியால் இருக்கிறாங்க, நான் இப்படி கீழே உட்கார்ந்து தொழுது. வெக்கம், வெக்கம் தடுக்குது. வெக்கம் இல்ல. எப்ப சியால உட்காரலாம், எப்படிப்பட்ட சியால உட்காரலாம், எந்த நேரத்தில் உட்காரலாம்? கண்ணியமான சகோதரர்கள், அதற்கு முன்னால நான் சுருக்கமாக இந்த குத்துபால 5 வகையான மக்களை சொல்லுறேன். இந்த 5 வகைக்கு அப்பால ஒருவர் இருக்கிறாரா, நீங்க சியால தொழுங்க. இந்த 5க்கும் அப்பால ஒருவர் இருக்கிறீங்க என்று சொன்னா, இந்த 5 வகையான நோய்க்கும் அதையும் தாண்டி ஒருவர் இருக்கிறீங்க என்று சொன்னா, நீங்க சியால தொழுங்க. ஆனா இது இந்த 5 வகைக்குள்ள தான் நான் இருக்கிறேன் என்று சொன்னா, அல்லாஹ்வுக்காக ஏனென்று சொன்னா, தொழுகை என்றது நானும் நீங்களும் நினைச்சதை போல தொழக்கூடியது ஒன்று அல்ல. எங்கட மஸ்ஜிதை பொறுத்த வரைக்கும் சியா குரோ. ஆனா சில மஸ்ஜிதுகள்ல பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட 7-8 சஃப்புக்கு ஒவ்வொரு பக்கத்திலையும் வலது இடது மாதிரி கியாமத்துடைய நாள் ஆமால் நாமால் பட்டோல கொடுக்கிற மாதிரி 2 சைடுக்கும் சியாவை போட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு நிறைய மஸ்ஜிதுகள்ல. கண்ணியமான சகோதரர்களின் முதலாவது மனிதன் இருக்கிறார். எப்படி என்றா, அவருக்கு கீழே உட்காரேலா, ஆனா ருக்குவும் அவருக்கு சுஜூதும் செய்ய ஏலா. முதலாவது மனிதன் யார் என்றா, அவருக்கு நிக்க முடியும், ருக்குவும் சுஜூதும் செய்யலா. அவருக்கு ஒரு குனியவும் மேலா, சுஜூதுக்கு போகவும் மேலா, ஆனா நிக்கலும். அல்ஹம்துலில்லாஹ், தொழுகையுடைய ஃபர்ல்ல ஆக முக்கியம் நிக்கிறது. ஆனா நான் தான் நினைக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் பொதுவாக நிறைய பேருக்கு நிக்கலாம். ஏன்னா நிறைய இடங்கள்ல உட்கார்ந்து தொழுறாங்க, வெளியில போய் பிசினஸ் பத்தி half an hour பேசுறாங்க நின்று கொண்டு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸை கண்ட half an hour 20 minutes நின்று பேசுறாங்க. அப்படி என்று சொன்னா தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 நிமிடம் 8 நிமிடம் தான் டைம் எடுக்கும், நிக்கலாம். இவருக்கு என்ன செய்யலாம் என்றா, அவரு தக்பீர்ல இருப்பாரு, ருக்குவையும் சுஜூதிலையும் நின்று கொண்டே செய்வாரு. நின்ற நிலையில அவருக்கு எந்த அளவுக்கு தலையை குனிக்க முடியுமோ அதுதான் அவருடைய ருக்கு. இந்த அளவுக்கு தான் தலையை குனிக்க முடியுமா அதுதான் அவருடைய சுஜூத். அவர் நின்ற நிலையிலே அத்தஹியா தோதிக்கொள்வாரு, சலாமு கொடுப்பாரு, தொழுகை கபூல். இது முதலாவது கூட்டம். அவருக்கு நிக்க முடியும், ருக்குவும் சுஜூதும் செய்யலா, அவர் என்ன செய்வாரு, நின்ற நிலையிலே ருக்குவையும் சுஜூதையும் செஞ்சு கொள்வாரு. இரண்டாவது கூட்டம் யார் என்றா, அவருக்கு நிக்க முடியாது, ஆனா இரண்டாவது கூட்டம் யார் என்றா, அவருக்கு ருக்குவும் சுஜூதையும் செய்ய முடியும்,
ருக்கூவையும் நின்றும் தொழ முடியும், சுஜூதுக்கு போகலாம். அவருக்கு நிக்கலாம், ருக்கூவுக்கும் போகலாம், ஆனா சுஜூது போறது கஷ்டம். இவருக்கு மார்க்கம் தீர்ப்பு என்னண்டா, இவர் நின்ற நிலையில தொழுவாரு, ருக்கூவுக்கும் போவாரு, சுஜூதுடைய நேரத்துல ருக்குவை விட கொஞ்சம் கீழே குனிஞ்சு கொள்வாரு. எந்த அளவுக்கு அவர் ருக்குவுக்கு போறாரோ அதை விட கொஞ்சம் கீழே குனிவாரு, அதுதான் அவருடைய சுஜூத். இவர் நின்ற நிலையில அத்தஹியாத் ஓதி சலாமு கொடுப்பாரு. இது இரண்டாவது கூட்டம். மூணாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொன்னா, அவருக்கு நிக்கவே ஏலா, கஷ்டம், நின்றா மயங்கி விழுந்துடுவாரு, உடம்புல பித்தில்ல, காலில் அவருக்கு பேலன்ஸ் பண்ணி கொள்ளலன்னு சொன்னா, கண்ணியமானவர்களே, நான் கடை பொஸ்ஸாக இருக்கிறேன், எனக்கு முன்னால ஏண்ட ஸ்டாஃப் காலுக்கு மேல கால் போட்டு உட்கார்ந்தா கோபம் வருமா வராதா? நான் சம்பளம் கொடுக்கிற இடத்துல ஏண்ட ஸ்டாஃப் எனக்கு முன்னால சேல் இருக்கிறாருண்டா அது இயல்பு, மனிதனுக்கு கோபம் வரும். படைச்ச ரப்பு அல்லாஹ்க்கு முன்னால அவன் ரப்பு, நான் அடிமை. அடிமெண்டா என்ன? கீழே தான் உட்காரணும். அடிமெண்டா என்ன? அரசனுக்கு முன்னால மண்டிட்டு கீழே உட்கார்றது தான் அசல் சுன்னா. நான் அபுது, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. பள்ளிக்குள்ள நான் பிசினஸ் மேன், நான் ஆலிம், நான் முஃப்தி, நான் காரி, அதெல்லாம் வெப்பம் ஒரு சைட்ல. ரப்புக்கு முன்னால நான் அடிமை. அடிமை என்று சொன்னா கீழே உட்கார்றது தான் ஆக அசல். ஒருவருக்கு ஏலா நிக்க முடியாது என்று சொன்னா இவர் என்ன செய்வாருண்டா, உட்கார்ந்து தொழுவாரு, அவருடைய ருக்குவை செஞ்சு கொள்வாரு. உட்கார்ந்து தொழக்கூடியவருக்கு சுஜூதும் செய்ய முடியாதுண்டா அவர் ருக்குவை உட்கார்ந்து எந்த அளவுக்கு குனிறாரோ அதை விட கொஞ்சம் தலையை அதிகமாக்கி கொள்வாரு, அதுதான் அவருடைய சுஜூத். தொழுக கபூல். அத்தஹியாத் ஓதுவார், சலாமு கொடுப்பாரு. நாலாவது கூட்டம் யார் என்று சொன்னா, அவங்களுக்கு கியாமும் ஏலாது, ருக்குவும் ஏலாது, அவருக்கு என்ன செய்யலா, சுஜூதும் செய்யலா. நாலாவது கூட்டம் யாரு? அவருக்கு நிக்கிறதும் கஷ்டம், ருக்கு செய்யறதும் கஷ்டம், அவருக்கு சுஜூத் செய்யறதும் கஷ்டம் என்றா அவர் உட்கார்ந்து பூமியில உட்கார்ந்து தொழுவாரு, தக்பீரை மட்டும் கட்டுவாரு, தலையால ருக்கு செய்வாரு, அதை விட கொஞ்சம் அதிகமாக சுஜூதுக்கு தலையை குனிப்பாரு, அத்தஹியாத் ஓதுவாரு, அவருடைய தொழுகை கபூல். அஞ்சாவது வகையான கூட்டம் யார் என்றா, இது பொதுவாக எங்கள் அநேகமானவர்களுக்கு உள்ள பிரச்சனை. யார் என்றா, ருக்குவும் செய்யலாம், சுஜூதும் செய்யலாம், நிந்தும் தொழலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா ப்ராப்ளம் என்னண்டா, உட்கார்ந்தா எலும்பேலா, வளையும் போது பேக் பெயினிங் இருக்குது அவருக்கு. இவர் என்ன செய்யறது? இவருக்கு மார்க்கம் சொல்லுது என்னண்டா, இந்த இடத்துல நீங்க நின்று தொழுறதை விட, கியாம விட சுஜூத்தான் முக்கியம். நின்று தொழுற, ஏன்னா நீங்க நின்றீங்கண்டா உங்களுக்கு சுஜூத செஞ்சு கொள்ளலும், ஆனா உங்களுக்கு என்ன செய்யலண்டா, ருக்குவும் செய்யலாம், நிந்தும் தொழலாம், ஆனா உட்கார்ந்தா எழும்பிக் கொள்ளலாம். உங்களோட ருக்குக்கு போகும் போது உங்களோட பேக் உங்களுக்கு வருத்தம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னா, உங்களோட முதுகுல வருத்தம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னா, நீங்க இப்ப உட்கார்ந்து தொழுங்க. தொழுதுக்கு என்ன செய்யுங்கண்டா, சுஜூத் செய்யறது வாஜிப், சுஜூத் கட்டாயம். உங்களுக்கு நீங்க நிக்கிறதை விடவும் உட்கார்ந்து தொழுது. இப்ப இந்த 5 கூட்டத்துக்கு அப்பால் ஒருவர் இருக்கிறாரு, இவர் சேவை போட்டு தொழணும். நாங்க இந்த சுத்தி வளர்ச்சி எடுத்தோம் என்றா இந்த 5ல ஒரு கூட்டமாகத்தான் நானும் நீங்களும் இருப்போம். இப்ப இந்த 5 கூட்டம்ல நான் சொல்லக்கூடியவர்கள்ல சில ப்ராப்ளங்கள் இருக்கலாம். இப்ப 7வது கட்டத்துல நீங்க சேயால தொழுதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது, ஹராம் என்று நான் ஃபத்வா சொல்ல வரல. ஆனால் சேயால உட்கார்ந்து தொழுவதை விடவும் மிகவும் சிறந்தது, அஃவல், நீங்க அல்லாஹ்வுக்கு முன்னால சஃப்ல, முன் சஃப்ல கீழே உட்கார்ந்து தொழுறது தான் ஆக ஏற்றம். அடுத்த சப்ஜெக்ட் என்னண்டா, எந்த சேயால தொழலாம், எந்த சேயால தொழுறது. கொஞ்ச காலம் போனா மசாஜ் பண்ற சேயா பள்ளிக்குள்ள வரும், மசாஜ் பண்ற சேயால தொழக்கூடிய ஒரு காலம் வரும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரமாண்டமான சோஃபாக்கள் மஸ்ஜிதுக்குள்ள